எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் மீன் வறுவல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்து கடையிலேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டிலையே நம்ம கல் வச்சுக்கிட்டு அதை நல்லா உரசினோம்னா அதில் உடம்புல செதிலெலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்துடும். அப்படி நம்ம செதிலோடு போடும்போது என்ன ஆகும்னா கவிச்சி ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும், நம்ம வயிற்றுக்கும் நல்லதில்லை. நம்ம கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்குன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் தான் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணாலே போதும். இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெயாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். அது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அப்போ தான் நம்ம வறுவலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மசாலாவை இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக அந்த ஜாரில் உள்ளதை நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துட்டோம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு அந்த செவந்து வரத்துக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். ரொம்ப மாவு சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம மசாலா நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம மீனை பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் இதே மாதிரி நம்ம மசாலாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம மீனிலே டைரெக்டாக சேர்க்காமல் இது மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நான் போட்ட 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பும் பார்த்துக்கோங்க. எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை தடவி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மீன் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நம்ம கலந்து வச்சுருக்க மீனை இதில் போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் வறுக்கும்போது மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் மூடி போட்டு மீனை வேக வச்சுக்கலாம். மூடி போடும்போது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் வறுக்கும்போது எண்ணெய் தெறிக்கும், அது தெறிக்காமல் இருக்கும். மீனும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டோம். இது நல்லா வேகட்டும். எண்ணெயில் போட்டும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் தோசைக்கல்லில் போகும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் மீனை வறுத்து எடுக்கணும். நல்லா பரட்டி விட்டு நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் வறுவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.